நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்கிற கோரிக்கையை வற்புறுத்தி இன்றைய தினம் முதல் கட்டமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஏறத்தாழ 28% பங்குகள் ஏற்கனவே தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது 72% பங்குகள் மட்டும்தான் நிறுவனத்தின் கையில் இருக்கிறது. இதை படிப்படியாக தனியாருக்கு மொத்தமாக தாரை வார்ப்பது என்கிற நோக்கத்தோடு தான் இப்போது மேலும் 3% பங்குகளை விற்பனை செய்வது என்கிற அறிவிப்பை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. என்எல்சி உள்ளிட்ட நவரத்னங்கள் அல்லது நேருவால் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் திருக்கோயில்கள் என்று வர்ணிக்கப்பட்ட ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அரசாங்கத்திற்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த நிறுவனத்தை இப்படி பாழ்படுத்துவது, அழித்தொழிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பொன்முட்டையிடும் வாத்தை பேராசையின் காரணமாக ஒரே நாளில் அறுத்து கொலை செய்ததைப் போல பொதுத்துறை நிறுவனங்கள், லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை இப்படி தனியாருக்கு தாரை பார்ப்பது என்பது மோசமான ஒரு செயல். ஆகவே தான் இதற்கு எதிராக நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு மூலமாக பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது, அதே மாதிரி இங்கே ஒரு பொதுத்துறை நிறுவனம் வருகிறது என்கிற காரணத்தினாலே தான் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த நிலத்தை அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் கூட இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இப்படி விவசாயிகள், தொழிலாளர்கள், அனைத்து பகுதி மக்களுடைய பேராதரவோடு இந்த நிறுவனம் என்பது துவங்கப்பட்டு லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு பங்குகளை, பல்வேறு நிறுவனங்களை விற்பனை செய்கிறார், அது நஷ்டத்தை இயங்குகிறது என்கிற ஒரு காரணத்தை ஆட்சியாளர்கள் எப்போதுமே சொல்வார்கள். ஆனால் நெய்வேலியை விற்பதற்கு எந்த விதமான நெய்வேலி பங்குகளை விற்பதற்கு எந்த நியாயமான காரணமும் கிடையாது. ஏறத்தாழ கடந்த ஆண்டு கூட 3600 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டிய நிறுவனமாக என்எல்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த என்எல்சியை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்றும், அனைத்து கட்சிகளும் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பங்கு விற்பனை முன்மொழிவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டிலே குரல் எழுப்ப வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு இந்த பங்குகளை விற்கக்கூடாது என்று கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சருடைய வேண்டுகோள், இடதுசாரி கட்சியுடைய போராட்டம், இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பங்குகளை தனியாருக்கு விற்பது என்கிற அந்த யோசனையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஒருவேளை மீறி விற்பனை என்கிற நிலைமைக்கு வந்தால் இது மாநிலம் தழுவிய போராட்டமாக மாறும். இதோடு ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் இணைத்து பிரம்மாண்டமான போராட்டமாக நடத்தி பங்கு விற்பனையை நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கடந்த ஆண்டு முன்னெல்லாம் பங்கு இல்லை, 2013ஆம் ஆண்டு இப்படி ஒரு முயற்சி 2013ஆம் ஆண்டு இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்ட போது என்எல்சி தொழிலாளர்கள் ஒரு தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த கடலூர் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு உட்பட பல போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். மின்சாரம் நிறுத்தப்பட்டது, மின் விநியோகம் என்பது நிறுத்தப்பட்டது. இப்படி கடுமையான போராட்டத்தை ஒட்டித்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு 3.5% பங்குகளை மாநில அரசாங்கமே வாங்கி கொள்ளும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அது நாங்கள் இந்த ஒரு கடுமையான போராட்டத்தின் விளைவாக மாநில அரசாங்கம் அத்தகைய ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டது. இப்போது மத்திய அரசாங்கம் விற்பனை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துகிறோம். மீறி விற்கிறது என்றால் பெரும் போராட்டத்தை நடத்துவோம். பின்னாடி இந்த மாதிரியான கோரிக்கை தேவை என்றால் அதை ஒட்டி வற்புறுத்துவோம். அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதை நிர்வகிக்க திறனற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. இது ஒரு வருடம் 2 வருடம் பணிபுரிகிற தொழிலாளர் வர்க்கத்திடம் அதை ஒப்படைக்கட்டும். இதை காட்டிலும் பிரம்மாண்டமான லாபத்தை அவர்களால் தர முடியும். நுட்ப அறிவும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே தனியாருக்கு தரதை ஒரு மாதம் நீங்கள் ஒரு வருஷம் தொழிலாளர்கிட்ட கொடுத்து பாருங்க. உலகத்திலேயே சுடர் விடுகிற ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையாக இது மாறும். ஓகே.